இந்த உதடுகளை கையாளாது இருக்கிறது. தாய் எப்படி அடங்காதவளாய் பேசுகிறாளோ மகள் அப்படியே இருப்பாள். வேதம் சொல்லுகிறது, வாயாடியுமாய் அடங்காதவளுமாய் கால் வீட்டில் தரிக்கப்படுகிறதில்லை என்று வேசியை குறித்து ஒரு அறிமுகம் சொல்லுகிறது. இங்கு துன்மார்க்கனுடைய வாய் மாறுபாடு உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், தேவனுடைய ஆவியை தரித்திருக்கிறன்னு சொல்லுகிறார்கள், ஆனால் வாயிலே அவர்களால் கட்டுப்பாடு இல்லை. காரணம் என்னவென்றால், உள்ளுக்குள்ளே நீங்கள் உணர்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜீவன் எதில் இருக்கிறது என்றால் உணர்ச்சியில் இருக்கிறது. உணர்ச்சி என்றால் உணர்ச்சி வசப்படுதல், எமோஷன்ஸ். ஒன்று பார்த்தா இல்லைன்னா கூட அந்த மனுஷனை குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும், முக மலர்ச்சியாக இருக்கும். மனுஷனோ மனுஷியோ, தாய் வீட்டு ஜனமோ அல்லது உங்கள் கூட படித்தவர்களோ உங்களுடைய தோழர்களோ, வயசுக்கு ஏற்றபடி, பருவத்துக்கு ஏற்றபடி, உருவத்துக்கு ஏற்றபடி, வெள்ளத்துக்கு ஏற்றபடி சிலரை பார்க்கிற பொழுது ஒரு சந்தோஷம் வரும்.